मुरुगनखे एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये सर्वलोकिनां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम नाभ्यायन्तु महान्तानि वाक्प्राणचक्षुः स्तोत्रं तोरणम् इन्द्राणि च सर्वाणि सर्वं ब्रह्ममुपनिषदम् मामं ब्रह्मं निराकुर्यां मामा ब्रह्मं निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणमेवस्तु तदात्मानि विरदेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அவ்யக்த உபனிஷத்தினுடைய 7வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். தினமும் இந்த மாதம் ஜூலை மாதம் குரு பூர்ணிமா மாதமாக நாம் கருதுகிறோம். ஜூலை 13ஆம் தேதி யாரெல்லாம் முருகனை குருவாக ஏற்றுருக்கீங்களோ, அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்களோ, அவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பெற்று உங்கள் ஞான யுகத்தை தொடருங்கள் என்று அழைக்கிறேன். தினமும் இந்த 10-12 நாளும் தினமும் ஒரு வார்த்தை இதை பற்றி பேச போகிறேன். அப்படி சொல்லி இந்த மந்திரத்தை சிந்திக்க ஆரம்பிக்கலாம். 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. குரு பூர்ணிமா ஆக்சுவலாக 10ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா முடிஞ்சு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அடியார்களுடைய சௌகரியத்துக்காக, சிஷ்யர்களுடைய சௌகரியத்துக்காக இந்தியா முழுவதும் நமக்கு சிஷ்யர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளில் உருவாகியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக உருவாகியிருக்காங்க. இந்த 3600 பேரில் யாருக்கெல்லாம் முருகனுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுதோ, இங்கே நன்றி சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ண உங்கள் உயிர் தானாகவே துரியத்திற்கு ஏறும் உபநிஷத்தினுடைய வாக்கியம். அதனால் நன்றி உணர்வு சகசிராரத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு தனி நாடி. இதெல்லாம் நன்றிக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு. நன்றி தான் பிளஸ்ஸிங். அதனால் யாரெல்லாம் முருகனை குருவான ஏற்றுக்கிறீங்களோ, அவர் உங்களை வழிநடத்தி அழைத்து செல்கிறாருங்கிறத அறியறீங்களோ, உணர்றீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை கூப்பிட போகிறோம். ஒரே ஒரு உற்சவம்தான் குரு பூர்ணிமா. குருவுக்கு நாம் காட்டக்கூடிய கிருத்தஜ்ஞதான்னு சொல்லுவாங்க, நன்றி உணர்வுன்னு. அதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. அதனால் வரணும்னு முயற்சி செய்யுங்க. வர முடிஞ்சவங்க வாங்க. அதனால் ரொம்ப ப்ரெஷராக, ரொம்ப இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸும் கூடாது. யதார்த்தமாக இருக்கணும். உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா எங்கே இருந்தாலும் வந்துடுவீங்க. இல்லை அப்புறமா இடையில ஒரு நாள் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அடியனுடைய கனவும் கற்பனையும் எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னு கேட்டால், எதிர்பார்ப்புன்னு இல்லை, ஒரு விஷன் என்னன்னு கேட்டால், கும்பமேளா மாதிரி 1 கோடி சிஷ்யர்கள் இந்த குமரங்குன்றத்தை முருகப்பெருமானை சுற்றி வரணும் அப்படிங்கிறது அடியனுடைய விஷன். வெறும் கனவோ கற்பனையோ மட்டும் இல்லை, அதற்கான உழைப்பும் அதற்கான செயல்பாடுகளும் அடியனுடைய மூச்சு இருக்கும் வரை தொடரும். ஏன்னா 2500 வருடங்களாக வஞ்சிக்கப்பட்ட இந்த இனத்துக்கு முருகப்பெருமான் கருணையினால் இந்த ஞான யோகத்தை மிக 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 எளிமைப்படுத்தி, நீ சம்ஸ்கிருதம் படிக்கலையே நினைக்க வேண்டாம், மந்திரங்கள் 11,000 மந்திரங்களையும் படிக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். இப்போ கொடுத்துருக்கிற 1000 வார்த்தைகளையும்
அந்த 1000 வார்த்தைகளை எப்படி நீங்கள் செல்லணுங்கிற வழிமுறைகளையும் ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கோம். அனுசிரவணம் 1000 வார்த்தைகள் கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அனுசிரவணம் வந்துடுச்சு. அனுசிரவணம்னா ஞானயோகம் எப்படி எளிமையானதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்சாரிக்கு ஞானயோகம்தான் மிக 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 எளிமையானதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், நீ கேட்கக்கூடிய செய்யக்கூடிய வேலை ஒன்று தான், தொடர்ந்து சிரவணம் பண்ணணும், தொடர்ந்து சிரவணம் பண்ணணும், தொடர்ந்து சிரவணம் பண்ணணும், தொடர்ந்து சிரவணம் பண்ணணும். குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் தொடர்ந்து சிரவணம் பண்ண இந்த ஒரு காரியத்தை நீ தொடர்ந்து செய்துகிட்டே வந்தால் விடாமல் அது சிரவணம் சிந்தனமாக மாறும். அணுச்சிந்தனம் தான் மனனம். தொடர்ந்து நீங்கள் அதை கடைய சத்தில் நீங்கள் நின்று சிந்திக்க 24 மணி நேரமும் ஒரே ஏகாகிர சித்தம் உருவாகி ஞானாக்னி பிறக்கும். ஞானாக்னி தான் எல்லா கர்மாவையும் எரிக்கக்கூடியதுன்னு வேதம் சொல்லிடுது. அந்த ஞானாக்னி முதல்ல எரிக்கக்கூடியது மனம்ங்கிற மாயை. இந்த சம்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய மாயையை எரிக்கும். மனம் எரிக்கப்பட்டால் எண்ணங்கள் கிடையாது, எண்ணங்கள் இல்லைன்னா செயல்கள் இல்லை. அதனால் கர்மநாசம் ஏற்படும். கர்மநாசம் ஏற்பட்டால் உனக்கு செயல் இல்லைன்னு சொன்னால் நீ சொரூபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அங்கேருந்து நீ செயல்படுற செயலெல்லாம் செயல் கணக்கில் வராது. நீ உட்காந்த இடத்துலையே காரியம் உனக்காக நடக்கும். நீ செய்யக்கூடிய பொருளாதாரமோ அருளாதாரமோ எதுவும் தடைபடாது. செய்யாமலே செய்கிறது கர்ம ஆபாசமாக மாறிடும். பெரிய தீவிர கதியில் எண்ணங்கள் இல்லாத செயல்பாடுகள் இருக்குல்ல, ரொம்ப மேன்மையான செயலாக இருக்கும், ரொம்ப நுட்பமான செயலாக இருக்கும், ரொம்ப எளிமையான செயலாக இருக்கும். அதனால் கர்மநாசம் ஏற்படுது. கர்மநாசம் ஏற்படுறதுனால உனக்கு ஓய்வு கிடைக்கும். ஓய்வு கிடைக்கிறத ஏகாந்தத்தில் பயன்படுத்தினீன்னா ஏகாந்தம் தியானத்தில் கொண்டு போய் விடும். தியானம் நிஷ்டையில் கொண்டு போய் விடும். நிஷ்டைங்கிறது சத்தில் சித்து, தன்னில் தானாய், தன்னில் தானாய் அப்படி நிற்க அந்த நிலை தான் முக்தி நிலை. அனுபூதி ஏற்படும், உறவு ஏற்படும். இறைவனோடு உங்களுக்கு உறவு ஏற்படக்கூடிய சிவபோகங்கிற வார்த்தையை அங்கே சரியாக பயன்படுத்தணும். அத்வைதமும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகும், அனுபூதியும் அதுதான். வார்த்தைகள் தான் வேறு தவிர அர்த்தம் ஒன்று தான். அந்த அனுபூதி ஆனந்தமாக உன்னுடைய சொரூபம் வெளிப்படும். இது என்ன செய்கிற? எதுவுமே செய்யலை, வெறும் சிரவணங்கிற ஒரே ஒரு காரியத்தை தான் நீ செய்ய போகிற. இந்த ஒன்றில் முக்தி வரைக்கும் அதை அழைச்சிட்டு போகுது. இதுதான் ரகசியம். இதை தான் மறைச்சி வச்சுருக்காங்க. இதை தான் உங்களுக்கு படிக்கட்டு முறையில் எடுத்து சொல்கிறதில்ல. சதா சிஷ்யன் குருவையே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி சூக்ஷ்மத்தை ஒன்றுமே ஓப்பன் பண்ணாமல் கடைசி காலம் வரைக்கும் சாகிற வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு சாகிறப்ப நான் சொல்கிறேன்னு அது என்னது? அது என்னது? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நீ? அது என்ன பண்பாடு? அது சாகிறப்ப சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். இது மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் அடியனுக்கு உடன்பாடு இல்லை. எல்லா ரகசியம் நேற்றே சொன்னேன். ரகசியம் இங்கே இருக்கக்கூடாது. என்ன ரகசியம்? நல்லா வாழ்கிற வாழ்க்கைக்கு எதை மறைக்கிற? ஏன் மறைக்கணும்? எதுக்கு மறைக்கணும்? எதுக்கு மறைக்கணும்னு கேட்குறேன். நீ நல்லா இருக்கிற, அதை செய்து பார்த்து நல்லா இருக்கிற, மற்றவனுக்கு சொல்ல அவனும் நல்லா இருக்கக்கூடிய என்ன நஷ்டம்னு கேட்குறேன். மறைச்சி 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 சமுதாயமே பால்பட்டு கிடக்கு. பஞ்சமா பாதகங்கிறத சர்வசாதாரணமாக செய்கிறான். 100 ரூபாய்க்கு கொலை பண்ணிடுவான் போல. நியூஸு கேட்க 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 பார்க்க சகிக்கலை. அதெல்லாம் என்ன காரணம்னா மெய்யறிவு இல்லாத காரணம்தான். அடியேன்னு ஆழ்ந்து பல நாள் தேடல் இது. இந்த சமுதாயம் அமைதியும் ஆனந்தமுமாக வாழ்கிறதுக்கான வழிவகை ஏதாவது இருக்குமா? இருக்குது, எங்கேயோ இருக்குது. அந்த வழியை தேடி 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 தான் இந்த உபநிஷத்தை இறுதியாக என்னை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சேன்னு தான் சொல்லணும். முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த கேள்விகள் 40 ஆண்டு கால தேடலுக்கு இந்த உபநிஷத்துங்கிற கதவை திறந்தார். நீ தேடுறது அதுதான் அப்படிங்கிறத கையில் எடுத்து கொடுத்துட்டார். கையில் எடுத்து கொடுத்து அதுக்கு அர்த்தமும் சொல்லும் பொருளும் சொல்லக்கூடிய
நுட்பத்தையும் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி உங்கள் வரைக்கும் இதை கடைபிடிக்கிறீங்க. பல சன்னியாசிகள் இதை கடைபிடிக்கிறாங்க. பல வனப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க, பல சன்னியாச தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, பல வனப்பிரஸ்தத்தில் இருக்கிறவங்க, பல கிரகஸ்தத்தில் இருக்கிறவங்க, பல பிரம்மச்சாரி 4 வித ஆசிரமத்துலேயும் இருக்கிறவங்க நம்மளுடைய ஆடியோக்களை கேட்டுட்டு வராங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்குறேன். என்ன பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. முருகப்பெருமானை பார்த்து நன்றி சொல்லி ஆசீர்வாதம் பெற்று செல்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கும்பமேளா மாதிரி 1 கோடி சிஷ்யர்கள் கூடணுங்கிற ஒரு முயற்சியை அடியேன் தொடர்ந்து செய்ய போகிறேன். அது இந்த வருஷம் 5 வருஷமாக பண்ணின்னு இருக்கோம். பெரிய குறிக்கோளோடு செய்யலை. இந்த வருஷம் குறிக்கோளோடு செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த குருன்னா என்னன்னே தெரியல. இறைவன் என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தான் குரு என்னான்னு தெரியும். இறைவனே தேடலை, அப்புறம் எப்படி குருவை தேடுவாங்க? குருவனுடைய வேல்யூ தெரியலை, மகத்துவம் தெரியலை. அதனால் அந்த கதவுகள், மூடப்பட்ட கதவுகள் எல்லாத்தையும், மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது தான் அடியேன் பிறந்திருக்கேன். இந்த இனம் வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறத நன்றாக உணர்ந்து தான் இந்த 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 கோபம், இந்த வேகம். அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே பேச விருப்பம் இல்லை. அதனால் மறைச்சதெல்லாம் போதும். நீங்கள் சிரவணம் ஒன்று பண்ணனா உங்களுக்கு முக்தி நிச்சயம். ஒரே வார்த்தை 10 நிலைகளை அதில் வடிவமைச்சிருக்கோம். 1 அனுசிரவணம், தொடர்ந்து கேட்கறது. அணுச்சிந்தனம், தொடர்ந்து சிந்திக்கிறது. நீங்கள் கேட்டாலே அது சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கேட்டாலே அத்வைத நிலைக்கு போயிடுவீங்க. கேட்டாலே ஆனந்த நிலையை தொடுவீங்க. கேட்டாலே ஏகாந்தம் வரும். கேட்டாலே மனோநாசம் ஏற்படும். கேட்டாலே கர்மநாசம் ஏற்படும். கேட்டாலே தியானம் கைகூடும். கேட்டாலே நிச்சயம் ஏற்படும். கேட்டாலே அனுபூதி ஏற்படும். கேட்டாலே ஆனந்தம் பிறக்கும். இந்த ஒன்று தான் அதில் முக்கியமான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த வேதாந்தத்தினுடைய மாஸ்டர் கீயாக அடியேன்னு பார்க்குறேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த அனுசிரவணங்கிற ஒரு நாளைக்கு ஏகாந்தமாக உக்காந்து 1 மணி நேரம் சிரவணம் தொடர்ந்து கேட்கறது. நீங்கள் கேட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் என்ன பண்ணும்? சிந்திக்க ஆரம்பிச்சிடும். இந்த 24 மணி நேரம் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதான் மனோநாசம், அதுதான் கர்மநாசம், அதுதான் ஏகாந்தம், அதுதான் தியானம், அதுதான் நிஷ்டை, அதுதான் அனுபூதி, அதுதான் ஆனந்தம், அதுதான் முக்தி. போதுமா? புரிஞ்சிச்சா? அந்த ரூட் மேப்பை உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டேன். எல்லாமே சிரவணத்தில் தான் இருக்குது. வாயை மூடணும், காதை திறக்கணும். அதே மாதிரி நீங்கள் அடியார்கள் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு விருப்பப்படும் போது நீங்கள் முதல் வார்த்தையை, இந்த 10 வார்த்தையும் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. யார்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்களோ பூர்வாங்கமாக அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் இதுலேருந்து இது இருக்குப்பா, இதுலேருந்து இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதில் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, அடியேன்னு சொல்கிறேன். எதை நீங்கள் சிரவணம் பண்ணணும்னா, இந்த 11,000 மந்திரத்தை நீங்கள் சிரவணம் பண்ணணும். 11,000 மந்திரத்தை நீங்கள் சிரவணம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த 1000 வார்த்தையை தனிமைப்படுத்தி எடுத்து உங்களுக்கு விளக்க போகிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். எனக்கு வார்த்தை நான் தேடி எடுக்க முடியாது. என்கிட்ட வர வார்த்தைகளை, ஏன்னா அதுக்கு நேரம் செலவு பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. இப்போ 10ஓட 11 அதை செய்கிறோம். இந்த மனநம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே, தத்துவமசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த 1000 வார்த்தைகள் உங்களுக்கு வந்துடும். நானாக தேடி பிடிக்கலை. என்னுடைய சிந்தனைக்கு உதிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உபநிஷத்து தான். என்னுடைய சிந்தனைக்குன்னு சொல்கிறதெல்லாம் சொந்த கருத்தல்ல. உபநிஷத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் சொல்கிறேன். உபநிஷத்து தான் 100க்கு 100% பிரமாணம். வேதந்தான் பிரமாணம். வேதந்தான் நமக்கு சாட்சி. வேதந்தான் நமக்கு எல்லாம். அந்த ஆதாரத்தில் தான் பேசுகிறேன். அதில் என்னுடைய சிந்தனைக்கு எது எட்டுதோ அதை எடுக்கிறோம். ஏன்னா இதை எட்டாத கனி நினைக்கிறீங்க. முக்தியை எட்டாத கனியாக நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. அது எளிமையானது. எல்லாரும் ஞானயோகம் எளிமையானதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி எளிமையானதுங்கிறத அடியேன் அதை நிரூபணம் செய்கிறேன். இந்த 1000 வார்த்தையிலே கழிச்சு கட்டி 100 வார்த்தை ஆக்கிடுவேன். 100 10 ஆகிடும். 10 5 ஆகும். 5 3 ஆகும். 3 1 ஆகும். இந்த 1ஆவது வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு அனுபூதி தானாகவே பிறக்கும். அடியேன் சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்க கூட அடியேன் ஷேர் பண்ண
பகிர்ந்துக்க விரும்பினேன், அதை சொல்கிறேன். அதனால் இந்த 13 நாள், வருஷத்துக்கு 13 நாள், அந்த 13 நாள் இல்லை, அந்த மாதம் எந்த மாதம் குரு பூர்ணிமா வருதோ அந்த மாதம், அந்த குரு பூர்ணிமா வர வரைக்கும் இந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறேன். எதுவும் கட்டாயம் இல்லை, உங்கள் விருப்பம்தான். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆளாக வேண்டாம், எந்த ப்ரெஷருக்கும் ஆளாக வேண்டாம். வரணும்னு நினச்சா வரலாம், வரணும்னு நினச்சி இறைவன்கிட்ட கேளுங்க. நான் வந்து உன்னை தரிசனம் பண்ணணுன்னு கேளுங்க, எதையும் சொல்லித்தரேன், கேளுங்க. உங்களுக்கு வழி பிறகுதா இல்லையா பார்க்கலாம். நான் சாதாரண விஷயம், நீங்கள் தான் கடின எளிமையான விஷயத்தை எல்லாத்தையுமே கடிமைப்படுத்தி நீங்கள் பண்ணுற இந்த குழந்தைங்களுக்கு, ஒரு வயசு குழந்தைய உட்கார வச்சுருந்தோம் வச்சுங்களேன், அதுக்கு பூரி அவல்லாம் போட்டோம்னா அது அந்த தட்டிலேருந்து அப்படியே எடுத்து சாப்பிடாது. அது கீழே போட்டு தலை குப்புற கவுத்து அது மண்ணில் போட்டு பெரட்டி அப்புறம் எடுத்து ஒன்று சாப்பிடும். அது மாதிரி தான் எளிமையான விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறீங்க, காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. எளிமையான விஷயத்தை எளிமையாக எடுத்துங்க. சாதாரண வார்த்தையை, இப்போ அடியன் பேசுகிறதெல்லாம் சாதாரண வார்த்தை தான், ஆனால் மகத்துவமான வார்த்தை. சாதாரணமான மொழியில் பேசுகிறேன், ஆனால் வேதங்கிற மகத்தில் உட்பொருள் மறைஞ்சிருக்குது. அதனால் எப்போதும் போல யதார்த்தமாக இருங்கிற அந்த பயணத்தை அடியேன் தொடர்கிறேன். இங்கே 7வது மந்திரத்தில் அனுஷ்டுப் ரிச்சாங்கிற அந்த ரிக்வேதத்தை பிரம்மா தொடர்ந்து 1000 வருஷங்கள் ஜபித்து பாராயணம் பண்ண பெருமாள் தோன்றார், நரசிம்மராக தோன்றாரு. நரசிம்மரை பலவிதமாக பாராட்டுறாரு, துதிப்பாடுறாரு. அதை கேட்ட பெருமாள் 7வது மந்திரத்தில் பேசுகிறார். அத்த பகவான் தம் பிரவீத பிரஜாபதே, ஹே பிரஜாபதி, ஹே பிரம்மா, பிரீத்தோகம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, நீ ரொம்ப என்னை புகழ்ந்து பாடுருக்க, 1000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்க, உன்னுடைய தபஸை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். தேனோப்சிதம் தத்தாமி சம்ஷேதி, உனக்கு விருப்பப்பட்டதை கேளுப்பா, ஈப்சிதம் விரும்பின விஷயத்தை கேளுப்பா, தத்தாமி அதை நான் தரேன், சம்ஷேதி என்றார். சஹோவாச்ச பகவான், அவ்வியக்தம் உற்பன்னோ அஸ்மி, நான் என்ன அவ்வியக்தம்னு சொன்னீங்களே, நான் அவ்வியக்தத்துலேருந்து வெளியில் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம். நான் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன், நீ வந்து வியக்தமாயிருக்க, வெளிப்பட்டிருக்க. வெளிப்பட்டதை வியக்தம்னு சொல்லுவாங்க, மனிதனை வியக்தின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் வியக்தின்னு சொல்லுவாங்க. வெளிப்பட்டிருக்கிறான் அப்படின்னா தோன்றி இருக்கிறான், அப்போ இவ்வளோ நாள் மறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். இப்போ அங்கே இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஏற்கனவே அது இருந்திருக்குன்னு அர்த்தம். இது எப்படி சத்தியம்னு சொன்னால், பொய் இருந்தால் தான் சத்தியத்தினுடைய வேல்யூ தெரியும், சத்தியம் இல்லாமல் பொய் கிடையாது. அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்திருக்குன்னு அர்த்தம். இருந்திருக்கிற பொருள் தான் இப்போ இல்லை அங்கே, இப்போ எங்கேயோ போயிருக்கு, மறைஞ்சிருக்கு, தோண்டி இருக்கிறத மறைஞ்சிருக்கு. அதுபோல் ஹோவாச்ச பகவான் என்ன அவ்வியக்தம் உற்பன்னோம், அவ்வியக்தத்திலேருந்து நீ உற்பத்தி ஆகியிருக்கப்பா, வெளிப்படாத எண்ணில் அவ்வியக்தம். இப்போ இவர் வந்து பிரம்மாவுக்கு காரணம், இவர் யார், விஷ்ணு தான் இப்போ வெளிப்படுறது. அதனால் பிரம்மாவுக்கு இவருடைய பத்மநாபத்திலேருந்து தானே, தாமரை போன்ற நாபியிலேருந்து தானே பிரம்மா வரதா இது. அதுபடி நான் வந்து அவ்வியக்தம், நீ வந்து வியக்தம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். அப்படி சொன்னதுனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, வியக்தம் மம கிருத்தியாமி, இப்போ நான் என்னுடைய செயல் என்னன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் வியக்தம் பண்ணணும். இப்போ மறைஞ்சிருக்கிற எல்லா பொருளையும் இந்த சமுதாயத்தை படைக்கணும், பஞ்சபூதங்களை படைக்கணும், மலை நதிகள் இதெல்லாம் படைக்கணும், ஜீவராசிகளை படைக்கணும். அப்படிங்கிறத வியக்தம் மம கிருத்தியாமி, வெளிப்படுத்த வேண்டியது என்னுடைய செயல்னு சொல்லிட்டீங்க. புராஸ்ரீவம் முன்னாடியே சொன்னபடி நான் செய்கிறேன். இப்போது தத்திர அவ்வியக்தம் பவத்தி பவ நித்தியம் நியாயசி, நான் வியக்தம்னு சொன்னால் நீங்கள் அவ்வியக்தங்கிறத ஏன் நான் அறியறேன், இவ்வளோ நாள் அறியலை, இப்போ அறியறேன். வியக்தம் கதோமிதி, ஏன் வெளிப்பட்டது? வியக்தம் வை விஸ்வம் சராச்சராத்மகம், இந்த உலகம் சரம் அச்சரம், அசையக்கூடியது அசையாதது எல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு. தது வியக்தஸ்ய வியக்தம் துவமிதி, எது வெளிப்பட்டுச்சோ
அது வியக்தம்பா. எது தெரிகிறதோ அது எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வியக்தம். அப்போ எதெல்லாம் தெரிகிறதோ அதெல்லாம் வெளிப்பட்டிருக்கு, எதெல்லாம் வெளிப்பட்டிருக்கோ அது திரும்ப மறையும். எது தோன்றியதோ அது மறையும். அப்படி சொல்ல நீங்கள் தான் அந்த அவ்வியக்தம், உங்களுக்குலேருந்து தான் நான் வந்திருக்கேன். நான் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த வியக்தம்னு சொல்கிறீங்களே, இந்த உலகத்தை படைக்கணும்னு சொல்கிறீங்களே, அச்சரமெல்லாம் படைக்கணும்னு சொல்கிறீங்களே, எது இந்த அவ்வியக்தத்துலேருந்து வியக்தம் வரக்கூடிய இது எதற்கு? அப்போது எதெல்லாம் தெரியுதோ அது வியக்தம்னு சொல்கிறேன்ல, அப்படி சொல்கிறதோட சஹோவாச்ச ந சக்னோதி ஜகத் சிஸ்டம் உபாயம் மே கதமிதி. அப்படி இருக்க இந்த ஜகத்தை படைக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை எனக்கு அதுக்கான உபாயத்தை எனக்கு எனக்கு அறிய முடியலை. சிஸ்டம் உபாயம் கதமிதி, எப்படி இதை படைக்கணும்னு எனக்கு அறிய முடியாத நிலையில் இருக்கிறேன். அதை பற்றி அதுக்கான உபாயம் ஏதாவது இருக்கா? அதுக்கான உபாயம் புருஷக, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. புருஷக ஆத்மா பரமாத்மா ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்கும். ஜகத்தை படைக்கிற சூக்ஷ்மம் எனக்கு தெரியலை, உபாயம் எனக்கு தெரியலை. அது எப்படி நான் படைக்கிறது? நான் அவ்வியக்தத்துலேருந்து வெளியில் வந்திருக்கேன், நான் மற்றதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. அந்த இது நான் எப்படி செய்வேன்? அந்த உபாயம் எப்படி, என்ன அது ஃபார்முலா என்ன? அப்படி சொல்லும்போது தத்து புருஷக, அது புருஷன்கக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, அதுதான் நீ, அதுதான் நான். அந்த உபாயம் வந்து புருஷக பிரஜாபதி ஸ்ருணு சிஸ்டம் உபாயம் பரமம். இந்த சிருஷ்டிக்கு ஸ்ட்ராட்டஜி, பிளானு, ஃபார்முலா பரம்பொருள் பரமாத்மா. பரமம் அங்கே புருஷம் சொன்னது ஒன்று, பரமம் சொன்னது என்ன சொல்லி எம் விதித்துவா, யார் இதை அறிகிறார்களோ, அதாவது நிலைங்கிற பரம்பொருள் அலையான பிரம்மாவை உருவாக்கி நுரையான ஜகத்தை படைக்கிறது. இப்போ புரியுமே? எம் விதித்வா சர்வம் நியாயசி, யார் இந்த சூக்ஷ்மத்தை அறிகிறாங்களோ, யார் ஒரு பரம்பொருள் நிலையாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அலையாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை உருவாக்கி நுரையாக இருக்கக்கூடிய ஜகத்தை படைக்குது ஒரு தத்துவம் அப்படிங்கிறத யார் அறிகிறார்களோ, நியாயசி சர்வத்திர, அவர்கள் சர்வத்தையும் எங்கும் அறிகிறார்கள். சக்ஷசி எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறார்கள். சர்வம் கரிஷ்யசி எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நீ எல்லாவற்றையும் செய்வாய், எல்லாவற்றையும் அறிவாய், எங்கும் எங்கும் இருப்பதை உணர்வாய். அப்போ பிளான் என்னன்னு தெரியலன்னு சொன்னார்ல, அப்போ நீ அவரை அறி. யார் அறி? அந்த புருஷன் அறி. உங்களுக்குள்ளே இருக்க இங்கே எல்லா விஷயம் என்னன்னு கேட்டால் பரம்பொருள் புருஷன் ஆத்மாலாம் நீ தான். அது ஒன்றாரு. ஏன்னா ஆத்மான்னு சொன்னால் அடுத்த வார்த்தை அது யோனிகின்னு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? யோனிகின்னா எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாக தான். இந்த உலகத்துலேருந்து எதெல்லாம் நீ பார்க்குறியோ அதெல்லாம் ஒன்றுலேருந்து வெளிப்பட்டிருக்கு. இப்போ நீ ஒன் சார்ந்திருக்க லோகம் நீ படைச்சது. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய ட்ரெஸ்ஸு, வாகனங்கள், வீடு வாசல், மனைவி, மக்கள் எல்லாம் நீ ஒன்றை சார்ந்தவங்க தானே. அப்போது இந்த லோகம் என்னது? நீ படைச்சது எல்லாம் உங்கள்லேருந்து வெளியில் வந்து. அது மாதிரி ஒவ்வொருத்தவனுக்கும் படைச்சதெல்லாம் சேர்த்தா உலகமாக தெரியுது. அதனால் எம் விதித்வா, யார் இதை அறிகிறாங்களோ, நியாயசி சர்வத்திர எங்கும் அறிகிறார்கள். சாட்சி எங்கும் காண்கிறார்கள். சர்வம் கரிஷ்யசி எல்லாத்தையும் அறிகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆச்சா? இப்போது மையக்னோ ஸ்வாத்மானம், நான் யாகக்குண்டமாக இருக்கிறேன். மை அக்னோ, நான் அக்னியாக இருக்கிறேன், யாகக்குண்டமாக இருக்கிறேன். ஸ்வாத்மானம், நீ என்ன பண்ண? உன்னுடைய ஆத்மாவை ஆகுத்தி கொடு. புரியுதா? பரம்பொருள் தன்னை பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஜீவனை வெளியில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்னோட சேருங்கிறத பலவிதமாக உனக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்குது.
நீ தான் என்ன பண்ணுற, விலைக்கு விலைக்கு ஜெகத்து நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு அப்படின்னு விலைக்கு அது பின்னாடியே போகிற. சரி போயிட்டு வா அப்படின்னு வேடிக்கை பார்க்குறது. வேடிக்கை பார்க்குறது தான் சாட்சி. நீ என்னெல்லாம் செய்ய போகிற? ஈசன் சாட்சியாக இருக்கிறார். காரண உடம்புல ஈசன் சாட்சியாக இருக்கிறார். நான் கர்த்தா, நான் போக்தா. உண்மையாக சொல்லப்போனால் அவர் தான் அவ்வியக்தம். இவங்க 2 பேருமே வியக்தம். யார் 2 பேருமே? பிரம்மாவும் விஷ்ணுவும் வியக்தம். இந்த அடியார்கள் நம்ம பேசுகிறது உபனிஷத் சத்தியம், அடியார்கள் பேசுகிறது கொள்கை. அதில் அவங்களுடைய பக்தியினால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பல இடத்துல பரமேஸ்வரனை மறைக்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பேசுகிறேன். அதை பெருமாள் கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்லலை. பெருமாளை கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஜகத்துக்கு அதிபதி அவர் தான். அதுதான் நாங்கள் ஒத்துக்கிறோமே. அதே நேரத்தில் ஈசனுங்கிற விஷயத்தையே கம்ப்ளீட்டாக மறைக்கிறீங்க. அவர் தான் காரணம். இந்த 2 பேருக்கு காரணம் அவர் தான். முதல்ல வந்தவர் அவர் தான். இன்னும் சொல்ல போனால் பிரம்மம் ப்ளஸ் மாயா சேர்ந்த உடனே பிறக்கிறது ஈசன் தான். வேதாந்தம் சொல்லுது, நான் சொல்லலை. இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் இந்த ஓங்காரத்தை அகரப்பிரதானம், உகரப்பிரதானம், மகரப்பிரதானம்னு ஜபிப்பாங்க. வாய் விட்டு ஜபிச்சிங்கன்னா அது அகரப்பிரதானம், மானசீகமாக ஜபிச்சிங்கன்னா உகரப்பிரதானம். வாய் விட்டு ஜபிக்கிறது பிரம்மாவை சார்ந்தது. பல கிரியேட்டிவான காரியங்களை பண்ணுவீங்க. ஜெகத்தை படைக்கிற வேலைகள் பிரம்மா மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. மானசீகமாக நீங்கள் அதே ஓங்காரத்தை ஜபிச்சிங்கன்னா நீங்கள் விஷ்ணு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவருடைய சூக்ஷ்மமான புத்தி தத்துவம், அவர் சித்த தத்துவம், சைத்தன்ய தத்துவம், அந்த அறிவு நிலைகளில் உயர்ந்து நிற்பீங்க. இவங்களுக்கெல்லாம் லோகம் உண்டு, போயிட்டு வர்றது. முக்தி இருக்குல்ல, முக்தியில் கிரம முக்தி, சத்யோமுக்தின்னு 2 இருக்குது. கிரம முக்தினா வருஷலாக ஒவ்வொரு லோகத்தில் ஏதாவது ஒரு பிறவியில் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஆனால் முக்தி கேட்டகரியில் வந்துடுறீங்க. சாலோகம், சாரூபம், சாமீபியம், சாயுஜ்யத்தில் வந்துடுறீங்க. ஆனால் திரும்பி வரணும். இந்த மகர பிரதானம் இருக்குல்ல, அது ஈசன் சம்மந்தப்பட்டது. ஈசன் சம்மந்தப்பட்டது, காரணத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருள் சம்மந்தப்பட்டது. நான் கர்த்தா, நான் பக்தா, இம் பிரதானமாக இருக்கும். ஓங்காரத்தை இம் சவுண்டில் அதிகமாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்னு சொன்னால், இம்மை கொஞ்சம் நீட்டி சொல்லுவாங்க. அது ஈசனை சார்ந்தது. நம்ம ஸ்தூல உடம்புலேருந்து சூட்சும உடம்பை தாண்டி காரண உடம்புக்கு அழைச்சிட்டு போயிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னு சொன்னால் பூரணமாக சொல்லணும். அதுதான் விசேஷம். பூரணமாக சொல்லணும். பூரணம்னா ஓங்காரத்தை ஓங்காரமாக இந்த மாதிரி கணக்கெல்லாம் போடாமல், ரிஷிகள் கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஜகத்தை விரும்புகிறவன், புத்தியை விரும்புகிறவன், காரணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவனுக்கு ஒவ்வொரு கேட்டகரியில் வச்சுருந்தா கூட பூரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதான். அடியான் எப்போது ஓங்காரம் இங்கே இந்த ஆரம்பிக்கும் போது ஓங்காரம் உச்சரிக்கிறேன்ல, அது எப்படி சொல்லணும்னா 3 எழுத்து ஈக்குவலாக இருக்கணும். ஓ அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் துரிய நிலை, 4வது நிலை பிரம்மஸ்வரூபம். திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓங்கார ஜபிக்கிறதுல இவ்வளோ விசேஷம் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாங்க, எல்லாமே வேதாந்தத்துக்குள்ளே இருக்குது. எப்படி வாழ்க்கை அமைச்சுக்கணும்னாலும் அமைச்சிக்கலாம். நம்ம முக்தியை பற்றி பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, இது சில பேர் அஞ்ஞானத்தில் ஓங்காரம் சன்னியாசி தான் ஜபிக்கணும், சம்சாரி ஜபிக்கக்கூடாதுன்னு சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அறியாமை, அவங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவங்கள மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரசனோபனிஷத்தில் சத்தியகாமகங்கிற ஒரு ரிஷி பிப்பலாத மகரிஷியை போய் சந்தித்து 1 வருஷம் குருசேவா செய்து கேட்குற கேள்விகளில் ஒரு கேள்வி, ஓங்காரம் ஜபிச்சா அவங்களுக்கு சகுன காரிய பிரம்மத்தை அடைவாங்களா, காரண பிரம்மத்தை அடைவாங்களா? காரிய பிரம்மம்னா பிரம்மா விஷ்ணு, காரண பிரம்மம்னா ஈசன். காரிய பிரம்மம்னா யுகம், ஜகத்தில் சம்சாரியும் பொருந்தும். சம்சாரி இதெல்லாம் யுகம். ஞானிகள் அல்லது சன்னியாசிகளுக்கு காரண பிரம்மம். இப்போ இந்த ஓங்காரம் பார்த்திங்கன்னா 2த்துக்கும் பொதுவானது. அதுதான் அங்கே சிறப்பு. அதை தான் முருகன் இகத்தையும் வெல்லலாம், பரத்தையும் வெல்லலாம் சொல்லுவேன். அடிக்கடி சொல்லுவேன், இகத்தை வெல்லணும்னா சக்தி பூஜை, பரத்தை வெல்லணும்னா சிவ பூஜை,
ரெண்டுத்தையும் வரணும்னா வேல் பூஜைன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அது காரணம் இதுதான். இந்த மந்திரத்துக்கு தான் ஆதாரம், சொந்த கருத்துலாம் கிடையாது. அதனால் ஓங்காரம் உங்களோட பொருந்தும், இறைவனோட பொருத்தம்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இகத்தையும் வெல்லலாம், பரத்தையும் வெல்லலாம், சம்சாரியும் உச்சரிக்கலாம், சன்னியாசியும் உச்சரிக்கலாங்கிற தத்துவம் தான் ஓங்காரம். சொல்கிறது பிப்பலாது வேதாந்த பிரஷ்னம் உபனிஷத்து 4வது மந்திரமோ 5வது மந்திரமோ பிரஷ்னம், அதெல்லாம் புரிஞ்சுங்க. அதனால் இப்போ இங்கே என்னன்னா, மய அக்னோ ஸ்வ ஆத்மானம் ஹவித்யாத், என்ன நான் அக்னியாக இருக்கேன் யாக குண்டம் அப்படின்னு சொன்னால் நீ ஆகுத்தி, நான் யாக குண்டம்னா நீ ஆகுத்தி, நீ என்னோட வந்து சேரு, எனக்கு நீ ஆகுத்தியாவா அப்படி எனக்குள்ளே வந்து சேரு. ஸ்வ ஆத்மானம் ஹவித், ஹவிஷா கொடு, தியாத்வா அப்படி தியானித்தால், அனுஷ்டுப் மந்திரத்துடன், அனுஷ்டுப் அந்த மந்திரத்துடன் சேர்த்து தியான யஜ்யம், எப்படி ஞான யஜ்யம்னு சொன்ன மாதிரி தியான யஜ்யம். இப்போ நம்ம அங்கே அந்த 10 படிக்கட்டில் 10 வார்த்தைகளில் தியானம் வருதா? தியானம் வருதா இல்லையா? பிரம்மனிஷ்டை தியானம் தான் இந்த இதில் வரும். அது 10 வார்த்தை, அது 10 படிக்கட்டில் வருதில்ல. இந்த சிரவணம் அனுசிரவணத்துலேருந்து வருதில்ல, அதில் தியானம் முக்கியம். தியானம் தான் எங்கே அழைச்சிட்டு போகுது? துரியத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதுக்கு ஞானம் வேணும். அதுக்கு முன்னாடி ஞானம் பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த 10 வார்த்தைகளில் சந்தேகம் யாருமே கேட்கல. 10 வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா? 10 வார்த்தைகள் என்ன? பிரம்மம் ஆனந்தம், ஜீவன் மூடப்பட்ட சித்து, எதனால? அஞ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்கு. சிருஷ்டி பிம்பம், அது ஒரு மாயை. 4வது வார்த்தை அஜ்ஞானம், அனுபவத்தை நம்புகிற, கற்பிக்கப்பட்டதை நம்புகிற. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எப்படி கற்பிச்சிருக்காங்களோ அதை நீ நம்புகிற. ஏன்னா அவன் உனக்கு உபதேசம் பண்ணுறவன் யார்? பெரிய ஜெகத்குருவை வந்து உபதேசம் பண்ணுறாங்க, இல்லை யாராவது ஞானிகளை உபதேசம் பண்ணுறாங்க, சம்சாரி தானே உபதேசம் பண்ணுறான். குடும்பம்னா இப்படி தான்ப்பா இருக்கும், துக்கமும் துயரமாக இருக்கும். துக்கமும் துயரமாக இருக்கிற இடத்துக்குள்ளே ஏன் நுழையிற? அறிவில்லை? அப்படி அல்ல. அது துக்கம் இல்லறம் நல்லறம் சொல்கிறேன்னு அறிவு இருக்கணும். அறிவை சேர்த்துக்கிறது நமக்குள்ளே பெட்ரோல் போட்டுக்கிற மாதிரி தான். வேறு என்ன இருக்குது? பெட்ரோலாவது தீர்ந்து போகும், அறிவு தீராத ஒன்று, அமிர்தம். எந்த சம்சாரி மகிழ்ச்சியாக இருக்கான்? 1 hour சந்தோஷம்னா 1 மாதம் துக்கத்தில் இருக்கான். இருக்கானா இல்லையா? அந்த 1 hour சந்தோஷத்தை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க மாட்டான். அதே நாளைக்கு பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோ, இந்த பிரச்சனை வருமோ. போகம் பண்ணும்போதே துக்கம் அவனுக்கு தலை உரிச்சு ஆடுது, எல்லாரையும் கடித்து கொதறான், ப்ரெஷர் அதிகமாகுது, ஓவர்லோட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, விகாரம் அடையுது, உடம்பு மனசு புத்தி எல்லாமே விகாரம் அடையுது. என்ன காரணம்? அறியாமை. அதனால் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். தியான யஜ்யம். இந்த 10 வார்த்தைகளில் 5வது வார்த்தை குரு, 4வது வார்த்தை அக்ஞானங்கிறது அனுபவத்தில் நீ வாழ்கிற, அனுபவம் உண்மையாக இல்லைங்கிறத புரிய வைக்கிறோம். அதுதான் அக்ஞானம். 5வது வார்த்தை குரு ஒரு சாரதி, உங்களை அழைச்சிட்டு போகிறவர், வேறு ஒன்றும் செய்யலை அவர். அடுத்தது அவர் உபதேசிக்கிறவருடைய ஞானம் வந்து வாகனம். அடுத்தது என்ன? அத்வைதம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு தான் அங்கே தியானம் வருது. தியானம் வந்தால் தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் வரும். பிரம்மனிஷ்டை. நீங்கள் 2 பேரும் ஒன்று ஆகிட்டீங்க. ஆனதுக்கப்புறமா நிற்கணும். நிஷ்டை, அது யோக நிஷ்டை. அதுக்குள்ளே தான், அந்த நிஷ்டையில் தான் யோக நிஷ்டை, தியானம் வருது. ஞான நிஷ்டை, ஞானம் வருது. பிரம்மனிஷ்டை, ஸ்வரூபம் வருது. அப்புறம் ஆனந்தம், உன்னுடைய ஸ்வரூபம். அதில் உனது ஸ்வரூபம்னு போடணும். வெறும் ஸ்வரூபம்னு போட்டால் புரியாது. உனது ஸ்வரூபம், நீ யார்? நீ ஆனந்தம். பார்த்தீங்களா? பிரம்மத்துக்கும் ஆனந்தம் வருது, உனக்கும் ஆனந்தம் தானாக வருதுங்க. நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஜீவனும் பரமனும் ஒன்றுன்னா ஜீவனுக்கும் ஆனந்தம் வருது, பிரம்மத்துக்கும். ஒன்றும் திட்டமே கிடையாதுங்க, திட்டமே கிடையாது. ஒரு பிளான் பண்ணி அதை அடியே நான் அதை வடிவமைக்கலை, எளிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ இது உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எல்லாருமே குரு தான். இனிமேல் பிரம்ம யஜ்யத்தில் நீங்கள் எல்லோரும் இறங்கணும். இதை கேட்குற எல்லாம் முருகன் சிஷ்யர்கள்னு சொன்னால், முருக சிஷ்யர்கள் தான் இந்த நாட்டுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்.
முருக சிஷ்யர்கள் தான் இந்த நாட்டுக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மொழிக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவனுடைய சொரூபம் முருகன், ஞானம். அவனை வழிபடக்கூடிய நீங்களும் ஞானம். அவர் அவதரித்த நோக்கம் இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த புராணம் தெரிஞ்சால் தெரிஞ்சு போயிடும். இப்போ தான் தெரியுது, அவர் பேர்லேருந்து ஊர்லேருந்து அவருடைய சுபாவம் வரைக்கும் எல்லாமே தெரியுது. முருகப்பெருமான் அவருடைய வாகனத்துலேருந்து அவருடைய சொரூபமே ஓங்காரம். அதனால தான் அடியன் சாதாரணமாக ஓங்காரம் பேசினாலே எல்லோரும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நாளைக்கு எனக்கு லைக் போடுவாங்க, ஃபோன் பண்ணியாவது சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தன் சொல்கிறான், அது முருகனாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். அதனால் மைய அக்னோ, என்னுடைய அக்னியில் ஸ்வாத்மானம், தன்னை கரைத்து கொள்வாய். ஆகுத்தியாக தியாத்வா, தியானித்து அனுஷ்டுப, அந்த அனுஷ்டுப மந்திரத்தையும் சேர்த்து தியான யஜ்யம் அயமேவ, தியான யஜ்யத்தை செய்வாய். அதாவது ஆத்ம நிவேதனம் பண்ண சொல்கிறார். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தானே ஆத்ம நிவேதனம். இந்த அனுச்சிந்தனத்தில் மச்சித்தக மத்பரக வருது, அதுதான் மனனம். அனுச்சிந்தனம் மனனம் வேறு வேறு வார்த்தை இல்லை. மச்சித்தக மத்பரக அனுச்சிந்தனம் மனனம் மூணும் ஒன்று தான். மனனத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் இதை சொல்லலாம், அனுச்சிந்தனம் சொல்லலாம் தாராளம். இன்னொரு வார்த்தை, ஏன்னா 10 வார்த்தைக்கு 100 வார்த்தை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை ஆதார வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் வெவ்வேறு விதமாக விளக்கி இருக்காங்க. அதெல்லாம் அறிஞ்சு தான் உங்களுக்கு அதை ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கேன். எளிமையாக இருக்கா இல்லையா, புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் புரியும். இப்போ இந்த அந்த ஒன்று போதும், அனுசிரவணத்தில் ஆரம்பித்தாலே போதும். இப்போ நீங்கள் எல்லாரையும் என்ன கேட்டுப்பாருன்னு தான் சொல்கிறீங்க. இந்த 10 வார்த்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டுப்பாரு சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதான்ப்பா, இதை நீ தொடர்ந்து நீ ஒன்றுமே செய்ய வேணாம்ப்பா. நீ ஒரு மூச்சையும் பிடிக்க வேண்டாம், மூக்கையும் பிடிக்க வேண்டாம், தலைக்கணி நிற்க வேண்டாம், இங்கே காடு மேடு பள்ளம் அலைய வேண்டாம். 1 மணி நேரம் ஏகாந்தமாக மொட்டை மாடிக்கு போ, உட்காருன்னு கேளு அப்படின்னா போதும். கேட்க எல்லா கதவும் திறக்கும். இந்த ஒரு வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. அந்த அனுசிரவணங்கிற வார்த்தை தான் மாஸ்டர் கீ. அந்த வார்த்தையை கடைசியில் கொடுத்துருக்காரு. 9 வார்த்தையை முன்னாடி கொடுத்தாரு, கடைசி வார்த்தையை அதை கொடுத்தாரு. அதெல்லாம் பின்னாடி இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்தோம். அனுசிரவணங்கிற வார்த்தை கடைசியாக வந்த வார்த்தை. ஒரு சிந்தனை தான், வேறு என்ன. ஒரு சிந்தனையில் இந்த வார்த்தை எல்லாமே வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான், சொந்த கருத்துலாம் கிடையாது. எளிமைப்படுத்துறதுக்காக பேசியிருக்கேன். மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற மந்திரத்தை எடுத்து பேசுவாங்க, அதில் விசாரம் பண்ணுவாங்க, இதில் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அடியேன்னு சொல்லியிருக்கேன். தத்துவமசிலையும் சொல்ல போகிறேன், தத்துவமசிங்கிற மனனத்திலையும் சொல்ல போகிறேன், திரும்ப சொல்ல போகிறேன். இந்த ஒரு வால்யூம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 30-35 உபநிஷத்து இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் அதில் வார்த்தைகள் வரும், அப்பப்போ கொடுப்பேன். ஒரு நாளைக்கு 1 வார்த்தை கொடுப்பேன், ஒரு நாளைக்கு 10 வார்த்தை கொடுப்பேன், ஒரு நாளைக்கு 50 வார்த்தை கிடைக்கும் சொல்ல முடியாது. அது முருகப்பெருமான் தானம். அது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கருணை. அது நான் தேட தான் செய்கிறேன், ஆனால் கிடைக்காது. அவ்வளோ டக்குன்னு கிடைக்காது. உள்ளே இருக்கே, ஞாபகத்துக்கு வரணும்ல. இந்த 1000 வார்த்தை எனக்குள்ளே இருக்கு, ஞாபகத்துக்கு வரணும் இல்லைப்பா. அதனால் இந்த வார்த்தையை சொல்லி தியானத்தில் நிர்குண தியானம் உத்தமம். ஆனந்தமாக பார்க்குறீங்கல்ல இறைவனை. நான் சொன்னல, அண்ணாமலையாரை ஸ்தூலமாக பார்க்கணும், ஒரு யோகீஸ்வரராக பார்க்கணும், அவரை அன்பாக பார்க்கணும், அமைதியாக பார்க்கணும், ஆனந்தமாக அதுதான் மெத்தடாலஜி. ஸ்தூலத்துலேருந்து சூக்ஷ்மத்துக்கு போகணும். நேராக சூக்ஷ்மத்துக்கு போக முடியாது, நேராக ஆனந்தத்தை தியானம் பண்ண முடியாது. பக்குவம் இருந்தால் பண்ணலாம், அது வேறு விஷயம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஸ்தூலத்துலேருந்து தான் சூக்ஷ்ம போகணும். அது வழிமுறைகள் நான் சொல்கிறேன். அண்ணாமலையாரை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு அவர் உக்காந்துருக்காருன்னு தெரியும், ஒரு நாளைக்கு ரொம்ப அமைதியாக இருக்காருன்னு தெரியும், ஒரு நாளைக்கு அன்பாக இருக்கார். திரும்ப திரும்ப வரணுமே, திரும்ப பார்க்கணும் தோணுது. அவரை வந்த 2 நாள்லேயே என்னடா அது எப்படா அடுத்த மாதம் வரும் அப்படி தோணுது. எல்லாருக்கும் தோணுது. அங்கே தான் பரம்பொருள் இருக்கார். இப்போ ஏத்தது ஏவ மகா உபனிஷத்து தேவானாம் குஹ்யம். இந்த ரகசியங்கள்லாம் தேவர்கள் கூட தெரியாது. அடியன் அது சொல்லுது மந்திரம் சொல்லுது, ஏத்தது ஏவ மகோ உபனிஷத்து. இப்படி உபனிஷத்து சொல்லுது. இப்போ நான் பேசுனது உனக்கு சொன்னது, நான் தான் நிலையாக இருந்து அலையாக உன்னை உருவாக்கி நுரைய தயாரிக்க வைக்கிறேன், என்னை நீ தியானம் பண்ணி என்னோட சேர்ந்துடணும்னு சொல்கிறேன்ல. இந்த விஷயமெல்லாம்
தேவர்களுக்கு கூட தெரியாதப்பா. தேவானாம் குஹ்யம், தேவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கே. ந ஹ வ ஏதஸ்ய சாமனா அர்ச்சா யஜுஷா அனுவித்யேத். அதாவது ரிக்யஜு சாமதர்வன வேதங்கள் கூட இவரை இந்த ரகசியத்தை அறிய முடியாது. அதாவது பிரம்மத்தை அறிய முடியாது. இமாம் வேத, யார் இதனை அறிவரோ சர்வான் காமான் வாப்பிய சர்வான் லோகான் சித்வா. அதாவது யார் இப்படி அறிகிறாங்களோ, சூக்ஷ்மத்தை அறிகிறாங்களோ, பிரம்மத்தை அறிகிறார்களோ, அவர்கள் அவர்களுடைய சர்வ காமானா எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். லோகான் ஜித்வா, சகல லோகங்களையும் வெல்வார்கள். மாமே பியுபைத்தி, என்னையே வந்து அடைவார்கள். நாச்ச புனராவர்த்தத்தை, திரும்ப பிறக்க மாட்டார்கள், திரும்ப மீண்டும் வரமாட்டார்கள். இங்கே ஏவம் வதேத்தி அப்படின்னு பதில் சொல்கிறார். அச்சா, இப்போது அத பிரஜாபதிஸ்தம் யஞ்ஞாய வசியம். இப்போ பிரம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து என்னை அறிஞ்சு இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி சிருஷ்டியை பண்ணணும்னா என்ன அறியணும்னா எனக்கு ஆதாரமாக இருக்க இந்த அவ்வியக்தத்தை நான் அறியணும். அவர் சொல்லிட்டாரோ, உன்னை ஆகுதி பண்ணிக்கோ, எனக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தன்னை ஆகுத்தியாக மாற்றிக்கிறார். அத்த பிரஜாபதிஸ்தம் யஞ்ஞாய, இந்த யாகத்தில், இந்த பிரம்ம யஜ்யம்னு சொல்லலாம். ஞானத்தை பெறுவதும் கொடுப்பதும், அறிவதும் அறிவிப்பதும். அந்த யஜ்யத்தில் வசியாம் சம ஆத்மானம், தனது சித்தை, தனது ஆத்மாவை மன்யமானோ மனோ யஜ்ய தன்னுடைய சந்தோஷமாக தன்னை ஆகுதியாக்கி அந்த மனோ யஜ்யத்தில், அந்த பிரம்மகுண்டத்தில் பிரணவயா ஓங்காரத்துடன், எல்லா இடத்துலையும் ஓங்காரம். ஒன்றுமில்லை, ஓங்காரத்தை நீங்கள் சொல்லி அப்படி கண்ணை மூடி அந்த ஓங்காரம் ஒடுங்குற இடம் இருக்குது. இப்போ ஸ்தூலமாக சொல்ல சொன்னேன், சூட்சுமமாக சொல்ல சொன்னேன்ல, அதை கரெக்டாக சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா, நிதானமாக அமைதியாக சொல்லிட்டே வந்தீங்கன்னா, இந்த ஓங்காரம் மனசு ஜபிக்கிறது ஒரு நிலையில் நிற்கும். நிற்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வரக்கூடிய அந்த ஓங்கார சவுண்டு நல்லா காதில் ஜொலிக்கும். இப்போ நான் சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே ஒன்றுமே காதுக்கு இதெல்லாம் அடைக்க வேண்டாம், சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்தேன்னா ஓங்காரம் நல்லா கும்னு கேட்கும், நல்லா சத்தம் கேட்கும். ஏன்னா அது சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இப்போது முன்னாடியெல்லாம் ஆசைப்படுவேன், ஓங்காரம்னு உள்ளேருந்து வரும்னு சொல்லுவாங்களே, அது வருதான்னு ஒரு நாள் வந்தது. அதுலேருந்து தொடர்ந்து நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எல்லா நாளும் அது கவனம் செலுத்துறதில்லை. நம்ம விசாரத்திலே இருக்கிறோம் இல்லையா, பொழுதன்னைக்கும் விசாரம் தான் நமக்கு. விசாரத்திலே இருக்கிறதுனால ஓங்காரத்தை கவனிக்கிறதில்ல. இந்த மாதிரி மந்திரங்கள் வரும்போது ஓங்காரத்தை கவனிக்கிறோம். அந்த ஓங்காரம் உள்ளேருந்து வரக்கூடிய சவுண்டு, அதாவது அகரம் உகரம் மகரம் தாண்டி ஒரு அமைதி இருக்குது. இந்த அமைதியில் அந்த ஓங்காரம் ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த ஓங்காரம் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நல்லா உற்று கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த சத்தத்தில் நீங்கள் லயமாயிடுவீங்க, சித்து லயமாயிடும். சித்து இந்த அந்த ஓங்காரத்தினுடைய ஆர்ஜின் எங்கே இருக்குன்னா சத்துலேருந்து வருது. அப்போ இந்த ஓங்காரத்துக்குள்ளே நீங்கள் தான் பயணிக்கிறீங்க. எங்கே போகிறீங்கன்னா சத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறீங்க. அப்போ இந்த ஓங்காரமாக இருக்கக்கூடிய நீங்கள் சத்தாகிற நிலையில் அகம்பிரம்மாஸ்மி உணர்வு ஏற்படும். எத்தனை வார்த்தைகள் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் போல். யோகத்தில் ஓங்காரத்தை அந்த 4வது நிலையை, அமைதி நிலையை, அகர உகர மகரம் தாண்டி அமைதி நிலையில் உள்ளேருந்து வரக்கூடிய ஓங்காரத்தை உற்று கவனிக்க, அது பின்னாடியே செல்ல, அது எங்கே உற்பத்தி ஆனதோ அங்கே போய் ஒடுங்கும். அந்த நிலை சத்து நிலை, அங்கே தான் அகம்பிரம்மாஸ்மி நிலை உருவாகுது. அப்போ ஓங்காரம் எங்குள்ளேருந்து வருதுன்னா அப்போ நான் ஓங்காரம் தானே. ஓங்காரம் பிரம்மம்னு சொன்னால் அப்போ நான் பிரம்மம் தானே. இதே தான் சொல்லுவேன். ஏகாட்சரம் பிரம்மம், ஓங்காரம் ஏகாட்சரம் பிரம்மம், ஓமிதி ஏகாட்சரம் பிரம்மம். மந்திரங்கள்லாம் பின்னாடி வருது, நான் பேசுவேன். ஏற்கனவே பேசினதே இப்போ அண்டர்லைன் பண்ணி பேசுவேன், ஓட் பண்ணி பேசுவேன்.
அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இப்போ கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், மந்திரங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சும்மா ஓரலாக பண்ண போகிறதில்ல. மந்திரங்களை, அந்த குறிப்பிட்ட மந்திரங்களை எடுத்து அது எந்த உபநிஷத்தில் எந்த பேஜில் எத்தனாவது மந்திரங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நல்ல ஒரு கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கம்பீரமான ஒர்க்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மனநங்கிற தத்துவமசிங்கிற விஷயம் நல்ல பிரமாணம் இருக்கணும். யார் வேணாலும் எங்கே வேணாலும் அந்த மந்திரங்களை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கிறவங்க தேடிக்கிட்டோம். ரிசர்ச் ஸ்காலருக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போது அந்த மனோ யஜ்யத்தில் பிரணவய ஓங்காரத்துடன் தை ஏவர்ச்சா ஹவித்யாத் இந்த ரிக்குடன் தன்னை ஆகுதியாக்க சமர்ப்பணம் செய்ய ஆத்மானம் ஆத்மன்ய சத்தில் சித்தாய் ஜுஹியாம் ஆகுத்தி செய்ய, சத்தில் சித்தை ஆகுத்தி செய்ய, யாக குண்டத்தில் தன்னை ஆகுத்தி செய்ய, தன்னை நெருப்பில் போடுறதில்ல, அந்த சத்துங்கிற அந்த பரம்பொருளோட இந்த சித்தை தியானித்து ஓங்காரத்தோடு தியானித்து அந்த ரிக்கோட மந்திரத்தோட சேர்த்து ஆகுத்தி செய்ய சர்வம் ஜானத்தை சொன்ன இல்லையா. சொர்பத்துக்கு போனால் எல்லாம் தெரியும்னு சர்வஜ்ய நிலை. சர்வஜ்யகான்னு சொல்ல. எப்போ சர்வஜ்யன் ஆகிறேன்னா எப்போ உன்னுடைய சித்து சத்தில் நிற்கிதோ, எப்போ உன்னுடைய சித்து சத்தில் நின்னா நிச்சயன்னு பேருன்னு சொன்னேன். நீங்கள் சத்தில் நிற்கும்போது அதுவாகிற. இரும்பு குண்டை நெருப்பில் போட்டால் இரும்பு குண்டு இருக்காது, நெருப்பு குண்டு தான் இருக்கும். அப்போ நெருப்பு குண்டாக இருக்கும்போது நெருப்புக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி தானே அந்த இதுக்கும் இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ நீ மனுஷன் இல்லை, அப்போ நீ சைத்தன்யம் இல்லை, அப்போ நீ அந்த அக்னி ஆகிற, இல்லை அந்த சத்தாயிடுற. சத்தாக இருக்கும்போது சத்து இந்த உலகத்தை படைச்சது, உலகத்தில் உள்ள எல்லா எறும்புக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குதுன்னு சொன்னால் எப்படி கொடுக்குது? தான் படைச்சது, தன் உடம்புல அதை எல்லாத்தையும் வச்சுருக்கு. அப்போ இந்த நம்ம கால் கட்ட விரலில் ஒரு எறும்பு கடிக்குதுன்னா கை தனியாக போய் அதை பிடிச்சி வெளியில் போடுது, இல்லை அடிக்குது, நசுக்குது, ஏதோ ஒன்று பண்ணுதில்ல. அது மாதிரி உன் உடம்புக்குள்ளே 84 லட்சம் யோனிகளுக்கான அசைவை கொடுத்துருக்க, சைத்தன்யத்தை கொடுத்துருக்க, அதுக்கு உணவு கொடுக்குற, காற்று கொடுக்குற, சகலமும் கொடுக்குற இந்த சத்து. அப்போ நீ சத்தாகும்போது அந்த அறிவு உனக்கு இருக்குமா? உன் அறிவு இருக்குமா? இரும்பு கண்ட அறிவு இருக்குமா? இப்போ அக்னி அறிவு இருக்குமானா அக்னி அறிவு தான். அது பேர் தான் சர்வஜ்ய நிலை. இது சொல்கிறது புரியுதா? பரம்பொருள் சர்வஜ்யன், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அவருக்கு எல்லா பொருளை பற்றியும் தெரியும். அதனால் அந்த நிலைக்கு போகும்போது நீ அதுவாகிற, அங்கே நீ அந்த ஞானம் வந்துடுது, அந்த செயல்பாடு பண்ணுற. இது புரியுதில்ல? இந்த இடத்துல சர்வஜ்ய நிலையை வலியுறுத்துறது. அடுத்து சர்வேஸ்வர நிலை சொல்ல போகுது. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நம்ம எப்பயோ பேசுனது இந்த 5 வார்த்தை சுயம் ஜோதிக அனந்த சக்தி கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆடியோக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். திரும்ப 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 இந்த 5 வார்த்தை வருது. அதனால தான் அதை 5க்குள்ளே கொண்டு வந்தது. சுயம் ஜோதிங்கிற நீங்கள் சுயம்புங்கிறது உங்களுக்கு மரணம் இல்லைங்கிறதும், அனந்த சக்திங்கிற எல்லையற்ற ஆற்றலுடையவர்கள்ங்கன்னு சொல்கிறதும், சர்வசித்தக எல்லாவற்றையும் அறியக்கூடியவர்கள் அடையக்கூடியவர்கள்னு சொல்கிறதும், சர்வேஸ்வரக இரையாட்சி செய்யக்கூடிய வல்லமையுடையவர்கள் பரம்பொருள் பரபிரம்மங்கிறத சொல்கிறதும் எல்லாம் பொருந்தும். அதுக்கு தான் இன்னொரு வார்த்தை சச்சிதானந்தம். 3 வார்த்தையாகிடுச்சு. 5 வார்த்தை 3 ஆகிடுச்சு. இப்போ தன்னை ஆகுத்தியாக்கி அந்த அக்னியில் ஆகுத்தி பண்ண தியாத்வா ஆத்மானம் ஆத்மனி அக்னோ, அந்த சத்துங்கிற அக்னியில் இந்த சித்துங்கிற பொருள் ஆகுத்தியாக இப்போ யார் இருப்பா? அக்னி தான் இருக்கும், சத்து தான் இருக்கும். ஜுஹியாத்த சர்வம் ஜானத்தை, எல்லாவற்றையும் அறிகிறான். அதான் சர்வம் எல்லாவற்றையும் அறிகிறான். அவன் தான் சர்வஜன். சர்வஜனுக்கு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அங்கங்கே கொடுப்பேன். எங்கெல்லாம் மந்திரம் வருதோ அங்கெல்லாம் கொடுப்பேன். இங்கே வருது, இங்கே கொடுக்குறேன். சர்வம் ஜானத்தை, எல்லாவற்றையும் அறிகிறான். சர்வத்திர ஷகா, எல்லா சக்தியும் படைத்தவனாக இருக்கிறான். அனந்த சக்தி சர்வத்திர ஆசக்த, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவன், சர்வ வல்லமை உடையவன்.
எல்லா ஆற்றலையும் உடையவனாக இருக்கிறான். சர்வம் கரோதி, எல்லாத்தையும் செய்கிறான். இப்போ அறிவு இருக்குது, செயல் இருக்குது, அறிவும் இருக்குது, சர்வஜன் அனந்த சக்தி ரெண்டும் வந்துடுச்சு. அடுத்தது சர்வேஸ்வர நிலை. இந்த சர்வேஸ்வர நிலையை நாளைக்கு பார்க்கலாம். வந்து 9 மந்திரம் எழுதியிருக்கோம். நம்ம அந்த 15 நிமிஷத்தை அதில் 10 நிமிஷம் போயிடுச்சு, 5 நிமிஷம் போயிடுச்சு. இந்த அனுசரவணம் அனுச்சிந்தனம் ஞானாக்னி வந்து மனோநாசம் செய்யுமா செய்யாதா? நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் கேட்கணும். நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா சந்தேகம் வரணும் உங்களுக்கு கேட்க மாட்டீங்க. இந்த சந்தேகத்தை நானே கிளப்புறேன். இப்போ அனுசரவணம் பண்ணுறீங்க, ஒரு வார்த்தையை கேட்க கேட்க அதிசயமான ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. அதை தொடர்ந்து சிந்திக்கிறீங்க, அனுச்சிந்தனம் சிந்திக்க சிந்திக்க ஞானாக்னி நல்லா பிரகாசிக்குது. ஞானம்தான் பிரதானம்னு சொன்னால் அங்கே கர்மம் எதுவுமே இருக்காது. ஞானமும் கர்மாவும் நேர் ஆப்போசிட்டு, புத்தியும் மனமும் நேர் ஆப்போசிட்டு. மனம் இருந்தால் தான் எண்ணங்கள். நீங்கள் அறிவு என்ன பண்ணணும்னா மனதை இக்னோர் பண்ணிடும். மனதை சீன்லேயே கொண்டு வராது, எங்கேயுமே பயன்படுத்தாது அறிவு. அறிவு ஞானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மனம் வந்து என்ன, மனம் போகத்தை விரும்பும், பொய்யை விரும்பும், ஜகத்தை பிடிக்கும், வெளியில் போகும். அது மதிக்கவே மதிக்காது. புரியுதா சொல்கிறது? அதனால் மனோநாசம்னு சொல்ல வருது அங்கே. ஞான அக்னி நல்லா பிரகாசிக்க மனோநாசம் ஏற்பட்டால் எண்ணங்கள் இல்லாமல் போயிடுற நிலையில் உனக்கு கர்மா இல்லை. இப்போ நீ கர்மா ஒன்று தான் ஒழுங்கானது, பாக்கி நீ செய்கிறது நிறையா ரிலேட்டிவாக செய்கிற, அதெல்லாம் வேஸ்ட்டு. எப்படி புரிய வைக்கிறது? ஒரு பணத்துக்காக செய்கிற வேலைக்கு ரிலேட்டிவாக ஒரு 10 வேலையை செய்கிறேன். இது சொல்கிறது புரியுதா? ஞானம் இருந்தால் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், ஒரு நெட் எக்ஸாமினேஷன் சொன்னால் ஞானம் இருந்தால் ஒரே எஃபர்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். அறிவு இல்லைன்னா 10 எஃபர்ட்டு பண்ணணும். அப்போ அறிவை பூர்ணமாக்குனீங்கன்னா அங்கே கர்மா இல்லாமல் போதா இல்லையா? 9 கர்மா போதும் இல்லையா? இதுதான் விஷயம். இந்த நுட்பம் அறிய உங்களுக்கு உங்களுடைய வருமானம், செயல்பாடுகள், ரிசல்ட்டு, ஷார்ட்கட்டு, எளிமை, அங்கே தாங்க எளிமையான வழிமுறைகள்லாம் பிறக்கும். எப்படி ஜெயிக்கிறாங்க சாமானியர் வாழ்க்கையில்? ஒருத்தன் மேலே எப்படி ஏறுறான்னா இந்த எளிய அறிவு தான், நுட்பமான அறிவு தான். அது தபத்தினால தான் கிடைக்கும். ஒன்றில் நிற்கிற ஒன்றை சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் கிடைக்கும். இப்போ வேறு எதையும் நீங்கள் 24 மணி நேரம் செய்ய முடியாதுங்க. சிந்தனையை நீங்கள் 24 மணி நேரம் செய்யலாம். முடியுமா? முடியாது. அது சிரவணம் செய்யுது. இப்போ நீங்கள் ஒரு நாள் கிளாஸ் கேட்காம இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா மனநத்தில் மூழ்கி போயிடுவீங்க நீங்கள்லாம். அனாவசியம். நான் அப்படி இருந்தேன். நான் ஒரு 6-7 வருஷம் இருந்தேன். அது 7ஆவதுலேருந்து +2 வரைக்கும், இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிற தருணம் வரைக்கும் அப்படி இருந்தேன். என்னை வந்து செவிடுன்னு சொல்லியிருக்காங்க, முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன இந்த பையன் கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேறான், காதை அவனுக்கு செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். எங்கள் பெரியப்பாலாம் அப்படி சொல்லுவேன். ஏன்னா நான் மனநத்திலே இருப்பேன், அதுலேயே ஆழ்ந்து உள்ளே போயிடுவேன். இவங்களுக்கு எப்படி சொல்கிறது? காது எனக்கு கேட்கும், ஆனால் அது பொருட்படுத்தாது. அப்புறம் படிப்புக்கு நம்ம சேலஞ்சு படிக்கிற வரைக்கும் தான் எனக்கு சேலஞ்சு. அன்றைக்கே சொன்னேனே, அதனால தான் 25ன்னு சொல்கிறது. ஸோ பிரஜாபதி இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த 6 மந்திரம் எத்தனை மந்திரம் வரைக்கும் சொல்லியிருக்கேன்? 7, 8, 9, 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு சர்வேஸ்வரரை பார்க்க போகிறோம். 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு சர்வேஸ்வரரை பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ரூட் மேப்பு கொடுத்தாச்சு. ரூட் மேப்புங்கிறது என்ன? அனுசிரவணங்கிறது தான் ரூட் மேப்பு. அதுலேருந்து எத்தனை படிக்கட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிரவணத்தை அதிகரிச்சிங்கன்னா 24 மணி நேரம் மனனம் வந்துடும். சிரவண தருணத்தை நீங்கள் அதிகப்படுத்துனீங்கன்னா 1 ஹவர் கேட்குறீங்களா, 2 ஹவர் கேளுங்க. 2 ஹவர் கேட்டுட்ருக்கீங்களா, ஆல்ரெடி 3 ஹவர் கேளுங்க. இப்படி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எளிமையாக ஜெயிச்சிடலாம். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், தொழிலையும் பார்த்துக்கலாம், இந்த பிரம்மஞானத்தையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். இதில் எது மிஞ்சி நிற்கும், எஞ்சி நிற்கும்னா பிரம்மஞானம் தான் எஞ்சி நிற்கும்.
இப்போ ஞானம் வர வர நமக்கு வேலை எளிதாகிடும், குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும், தொழிலில் பிரச்சனை இருக்காது. இப்போ பிரச்சனைக்கு காரணமே நாம தான் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுல, அதெல்லாம் தெரியும். ஒருத்தர் வண்டி ஓட்டுறீங்க ரோட்டில் நீ தான் கரெக்டாக ஓட்டிகிட்டு போனோம். உலகத்தில் உள்ள 99 பேரும் கரெக்டாக ஓட்டுவான்னு சொல்ல முடியாது. இப்போ யார்கிட்ட அறிவு இருக்கே? உங்ககிட்ட அறிவு இருந்தால் நீ கரெக்டாக யாரையும் இடிக்காமல் போய் சேருவேன். இல்லைனா எல்லோரும் ரோட்டில் போகிறவனா திட்டுவேன், எல்லார்ட்டையும் சண்டை போடுவேன், எல்லார்ட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணுவேன். ஒருத்தவனும் சரியில்லை, எவன்டா லைசன்ஸ் கொடுத்தேன்னு கேட்பேன். புரியுதா விஷயம்? அதனால் ஞானம் முக்கியம். நான் வண்டி திரும்புகிற நேரத்தில் குறுக்க வந்தேன், வந்துட்டானே பாவி, என் வண்டியை இடிக்கணும்னே பார்க்குறான், புது வண்டியாக இருக்குது, உங்களுக்கு தோணும் அதெல்லாம். இப்போ நம்ம வந்து இந்த சப்தத்தை பார்க்கலாம். சப்தம் வந்து ஆஷா, ஆசை. ஒரு வார்த்தை போடுங்க. இதெல்லாம் எதில் வரும்? ஆசா ஜீவனில் வரும். ஆசா, ஆசை. ஹிருது, நடு, இது வந்து ஞானத்தில் வரும். ஒவ்வொரு வார்த்தையை இப்போ நானே பிரித்து கொடுத்துட்றேன். அந்த 170 176 போட்டிருக்கான் ஐயப்பன், அதெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கப்பா. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோ. ஏதாவது ஒரு இதில் பென்ட்ரைவோ ஏதோ ஒரு இதில் போட்டு வச்சுக்கோ. ஆஷா வந்து ஆசை, ஹிருதுனா நடு. ஆசை வந்து ஜீவனில் வரும், ஹிருது நடு ஞானத்தில் வரும். வர்ணாசிரமம் இதில் வரும், ஜீவனில் வரும். வர்ணாசிரமம். சித்தசுத்தி சாதகனில் வரும், ஞானத்தில் வரும். குருவுக்கெலாம் ஒரு வார்த்தை தான், சாரதியும் முடிஞ்சு போச்சு. ஒரே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, சிந்தித்தேன், வந்துச்சு, கரெக்டாக இருந்தது, பொருத்தமானது தான். சித்தசுத்தி ஒரு வார்த்தை போடுங்க, சாதகனில் வரும். சித்தாதித்ய, சித்துங்கிற ஆதித்யம், உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்குல்ல, அது சூரியன். சந்தேகம்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஜீவனில் வரும். இந்த 5 வார்த்தை சொல்லியிருக்கேன்னா இதை மைண்டில் வச்சுங்க. இதை சொல்லிட்டேன். கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். எங்கப்பா அந்த இது? அது எங்கே போச்சு? இல்லை, இது வேறு. சரி, ஒன்று கையில் வச்சுருக்கிறத கொடுங்க, கையில் வச்சுருக்க காப்பி ஏதாவது ஒன்று வச்சுருந்தா கொடுங்க. நான் அதில் இருக்கிறத எந்தெந்த வார்த்தை எதுலங்கிறத இது பண்ணி விட்றேன். இந்த 5 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே அதை சொல்கிறேன். நேற்று சொன்னாலே இந்த மாயா பற்றி கடைசி பேஜ் நம்ம பார்க்கவே இல்லை. சாட்சி எதில் வருது? பிரம்மத்தில் வரும். சாட்சி பிரம்மம், சாந்தம் பிரம்மம். சாட்சிக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆனந்தம் இருக்கா? இல்லை, இது கடைசியில் வார்த்தை பரோபகாரத்துக்கு முன்னாடி ஆனந்தமா? ஆனந்தத்துக்கு முன்னாடி பிரம்ம நிஷ்டையா? நிஷ்டைக்கு முன்னாடி அத்வைத்தத்துக்கு முன்னாடி ஞானத்தில் வரும். சாந்தம், விலக்ஷணம்னா பிரம்மம், விலக்ஷணம் பிரம்மம். ஸ்ரீயம் பிரகாசம் பிரம்மம். தீரகா சாதகன், ஞானத்தில் வரும். அனிருத்தன் சாதகன். முக்தன் எங்கே வந்துடுது? ஞானம் வந்தாலே முக்தன். ஆமாம், ஞானத்துக்கு அடுத்தது என்ன? அத்வைதத்தில் போடுங்க, முக்தன் அத்வைதம். பிரம்மயஜ்யம், அறிப்பது ஞானத்தில் வரும். ஞானத்துலையும் சாதகன், ஞானம், அத்வைதம், இந்த 3 தான் அதிகமாக வரும், பாக்கியெல்லாம் கம்மியாக தான் வரும். சாதகன், ஞானம், அத்வைதம், இதில் தான் அதிகமாக வரும். பரிவிராஜக சாதகன். அப்புறம் இங்கே ஆத்ம விசாரம் ஞானம், குரு. ஆத்ம விசாரம் குரு. ஞானாக்னி ஞானம். ஞானாக்னிக்கெலாம் இந்த முன்னாடி இப்போ நான் சேர்த்தலாம், அதில் சேர்த்தலாம். நீங்கள் அணுச்சிந்தனத்துலேருந்து கண்டினியூவாக சேர்த்தலாம் ஞானாக்னி வரைக்கும். அணுச்சிந்தனம் சரி, அனுசிரவணம், அணுச்சிந்தனம், ஞானாக்னி. அப்புறம் மனோநாசம், கர்மநாசம், ஏகாந்தம், தியானம், நிஷ்டை, அனுபூதி, ஆனந்தம். சரி, மனோலயம்லாம் இதில் வருது, ஞானம். வாசனாசிரயம் ஜீவனில் வரும். நிஷ்டையில் வந்துடும். நிஷ்டையில் வந்துடும். அநாகத்தம்
நிஷ்டையில் அனுபூதியில் நிஷ்டையிலே வரும். தூஷ்ணீம் நிஷ்டையில் வரும். தர்ஷனம் நிஷ்டையில் வரும். அனுபூதி நிஷ்டையில் வரும். சத்தியமுக்தி நிஷ்டையில் வரும். மௌனம் நிஷ்டையில் வரும். அத்தியாசிரமம் நிஷ்டையில் வரும். ஈஸ்வர பிரசாதம் நிஷ்டையில் வரும். நித்யானந்தம் நிஷ்டையில் வரும். பூரணம் நிஷ்டையில் வரும். அமிர்தம் நிஷ்டையில் வரும். இது அமிர்தம் பூரணம்லாம் பிரம்மத்துலேயும் வரும். கைவல்யம் நிஷ்டையில் வரும். ஆனந்தம் நிஷ்டையில் வரும். எல்லாம் நிச்சயில் வரும். பிரம்மத்துக்கு ஒரு வார்த்தை தானே, ஆனந்தங்கிற ஒரே வார்த்தை. அதை பற்றி வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஒன்று வந்து 2-3 இதுலேயும் இருக்கும், மாறி மாறி இருக்கும். அப்புறம் என்னது, கிருத்த சங்கல்பம் சாதகனில் வரும். கிருத்த சங்கல்பம் செயலறிவு. செயலறிவு உங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சா? யாருக்கு வரல செயலறிவு? யார் ரெகுலராக இல்லையோ அவங்களுக்கு செயலறிவு இல்லை. அதாவது ரெகுலரானா கிளாஸுக்கு வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. வந்தால் உத்தமம். வராட்டினாலும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு அந்த 3 ஹவர் நான் குறைக்கிறதில்ல, 2 ஹவர் குறைக்கிறதில்ல, 1 ஹவர் குறைக்கிறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிருத்த சங்கல்பம் ஏகாகிர சித்தம் இதில் சாதகன், திருடச்சித்தம் சாதகன், சிதப்பிரக்யன் சாதகன். பிராமன் எப்போ வரான்? ஞானத்துக்கு அப்புறம் பிராமன். ஞானத்துக்கு அப்புறம் பிராமன். போதம் ஞானம். கிரமமுக்தி. கிரமமுக்தி எதில் வரும்? கிரமமுக்தி எதில் வரும்? ஞானத்துக்கு அப்புறம் தான் வரும். ஜீவன் முக்தி ஞானத்துக்கு அப்புறம் தான் வரும். புருஷக கடைசி வார்த்தை பிரம்மம் ஆனந்தம். பிரபஞ்ச உபசமன்னா இந்த அதுவும் வந்து இதில் தான் அத்வைத நிலை. இதெல்லாம் பார்த்துட்டோமா? இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய்